ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, 6th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன, அதை எல்லாமே பார்க்கலாம். இது ரிலேட்டடாக ஏதாவது கரண்ட் அஃபேர் இருந்துச்சுன்னா அதையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்கும். அதுவும் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசனை மட்டும் லைன் பை லைன் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கூற்று காரணத்துலேருந்து இது கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அப்போ நீங்கள் லைன் பை லைன் படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அது மாதிரி எத்தனை கொஷின் இருக்குங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, வரலாறு அப்படிங்கிறது ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க சொல்லிருந்து எடுக்கப்பட்டது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹெரடோடஸ் அப்படிங்கிறவர் தான். நாகரீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லாக இருக்கக்கூடிய சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த சிவிஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நகரம் அப்படிங்கிறது தான் பொருள். இன்னொரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்னா, சிந்துவெளி நாகரிகம்ங்கிறது எந்த இனக்குழுவால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆரியர் அல்லாதவர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த கொஷின் லாஸ்ட்டாக புக் பேக் கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நான் ஒரு தடவை சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடியதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. உலகின் தொன்மையான நாகரிகங்கள்னு நமக்கு 4 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்னாடி தான். மெசபடோமியா நாகரிகம் 3500லேருந்து 2000 காலகட்டம் வரலும் இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகம் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது பொது ஆண்டுக்கு முன்னாடி 3300லேருந்து 1900 வரையிலும் இருந்திருக்கு. அடுத்து 3வது எகிப்து நாகரிகம். அது பொது ஆண்டுக்கு முன் 3100லேருந்து 1100 வரையிலும் இருந்திருக்கு. 4வதாக பார்க்க போகிறது சீன நாகரிகம். இது பொது ஆண்டுக்கு முன் 1700லேருந்து 1122 வரலும் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஆற்றங்கரைகள், அதாவது நதிக்கரைகளில் தோன்றி வளர்ந்த நாகரிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் சிந்துவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அது எப்போ வீழ்ச்சி அடைய தொடங்கியது அப்படிங்கிறது கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அது எப்போ அப்படின்னா 1900லேருந்து தான் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. இந்த கொஷினை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறதுலையே மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால் மெசபடோமியா நாகரிகம். ஏன் அப்படின்னா அது 6500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாகிடுச்சு. அதே மாதிரி இருக்கிறதுலே இந்த 4 நாகரிகங்களை அதிக பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அடுத்து ஹரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது தான் பொருள். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கப்பட்ட கேள்வி. நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதரோ, அந்த மொஹஞ்சதரோன்னு சொல்லக்கூடிய சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு இல்லாட்டி இறந்தோர் மேடுன்னு சொல்லுவாங்க. இதையும் அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சிந்துவெளி நகரங்களே இருக்கிறதுலே மிக பெரியது எதுன்னு கேட்டால் மொஹஞ்சதரோ. இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், நல்லா குறித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிந்துவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி எதை அழைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் மொஹஞ்சதரோ தான். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை ஃபஸ்ட்டு பார்வையிட்டவர் யாருன்னு கேட்டால் சார்லஸ் மேசன். எந்த வருஷம் பார்வையிட்டார்னா 1826 பார்வையிட்டிருக்காரு. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அதுவும் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட புக்கில். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரமாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1856 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாகூர் டு கராய்ச்சி இல்லாட்டி லாகூர் டு முல்தான் இந்த பகுதிகளில் ரயில் பாதை அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த தோண்டும் போது அங்கே நிறைய சுட்ட செங்கற்கள் இருக்குது, அதை எடுத்து ரயில் பாதை அமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிந்துவெளி பகுதி எதுக்காக சிதைவடைஞ்சது, எதுக்காக சிதைவடைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதான். அப்படி அந்த பகுதிகளை தோண்டும் போது தான் அங்கேருந்து ஒரு முத்திரை யாருக்கு கிடைக்குது அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் கிடைக்குது. அவர் தான் இந்திய தொல்லியல் துறையை உருவாக்கியிருக்காரு, அதாவது ஏஎஸ்ஐ அப்படிங்கிறத. ஏஎஸ்ஐக்கு டெஃபினிஷன் என்னன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதா. இது புதுடெல்லியில் 1861 உருவாக்கியிருக்காங்க.
இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் வந்து முதல் நில அளவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அது மட்டும் இல்லாமல் இந்திய தொல்லியல் துறையினுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லியும் அந்த கொஷினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான். என்னதான் அவருக்கு அந்த இடத்துலேருந்து முத்திரை கிடைச்சிருந்தாலும் ஆனால் அங்கே வந்து அவர் அகழாராய்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. யார் ஃபஸ்ட்டு அகழாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் சிந்துவெளி பகுதியோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கே வந்து அகழாய்வு நடத்துறதுக்கு காரணமாக இருந்திருப்பார். இந்த கொஸ்டினும் அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து அந்த ஹரப்பாவோட பகுதிக்கு 3 தடவை வந்திருப்பார். எப்பப்போ அப்படின்னா 1853, 56, 75 இந்த 3 வருஷத்துலையும் வந்திருப்பார். அதாவது 75, 53, 56ங்கிறதெல்லாம் 1853, 1856, 1875 இந்த 3 வருடங்களையும் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதோட உண்மையெல்லாம் தெரிஞ்சு அங்கே அகழாராய்ச்சி செய்ய ஆரம்பித்தவர் சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து 1924 இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனராக இருந்திருக்காரு. இந்த கொஷினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஹரப்பா வந்து அகழாராய்ச்சி செய்யும்போது இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் வந்து சர் ஜான் மார்சல். சர் ஜான் மார்சல் தான் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால இது ஒரு பெரிய நாகரிகத்தோட 2 பகுதியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அது சர் ஜான் மார்சல் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோலையும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பானை இருக்கு இல்லையா, அந்த பானையில் வந்து சிறிய அளவு வேறுபாடு இருக்கு. அதனால மொஹஞ்சதாரோவை விட ஹரப்பா தான் பழமையானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து உருவாக்குனவர் யாரு, இல்லை ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா சர் ஜான் மார்சல். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது R.E.M. வீலர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புக்கு வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா சர் ஜான் மார்சல் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அதோட பேர் ஹரப்பா கலாச்சாரம் அப்படிங்கிறது தான். இது 3 கொஷினுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது புக்கில் இல்லை, அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தான் இருந்துச்சு. வேறு எங்கேயாவது நீங்கள் புக்கில் பார்த்துருந்தா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிந்துவெளி நாகரிகம் வந்து எங்கே பரவி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். அதில் புவி எல்லை அது எங்கே இருந்துச்சுன்னா தெற்காசியாவில் இருந்துச்சு. இதோட காலப்பகுதி வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்கல காலம்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெண்கலத்தால் ஆன பொருளை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 3300லேருந்து 1900 அப்படிங்கிறது தான். இது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பரப்பளவு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இல்லைனா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 9th 11th இதில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது 3ல் எது கொடுத்ததுனாலுமே கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நகரங்கள் எத்தனை இருக்குன்னா 6 பெரிய நகரங்கள் இருக்குது. கிராமங்கள் வந்து 200க்கும் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கக்கூடியதில் இந்த மேற்கு பஞ்சாப்னு ஒன்று பிரிச்சிருப்பாங்க. அது முன்னாடி வந்து இந்தியா கூட தான் இருந்துச்சு. அந்த பகுதியில் நிறைய வந்து சிந்துவெளி பகுதிகள் கிடச்சிருந்துச்சு. அந்த நகரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து பாகிஸ்தானில் போயிடுச்சு. அப்படி இந்தியா எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் வந்து 11 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது மந்தா, 2வது ராஹிகர்கி. ராஹிகர்கிங்கிறது ஹரியானா ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இங்கே தான் வந்து செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு தானிய களஞ்சியம் கிடச்சிருக்கும். இந்த தானிய களஞ்சியம் வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. 3வதாக வந்து மிட்டாதாய், 4வதாக ஹரப்பா. ஹரப்பாவில் தான் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, தானிய கிடங்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எங்கே இருக்கும்னா கோட்டை பகுதியில் இருக்கும். அடுத்து 5வதாக வந்து காளிபங்கன். காளிபங்கனில் தான் கருப்பு வளையல்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வேள்வி பீடங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உழுத நிலங்கள் இது எல்லாமே வந்து காளிபங்கனில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். 6வதாக வந்து கன்வேரிவாலா. 7வது வந்து மொஹஞ்சதரோ. மொஹஞ்சதரோவில் தான் வந்து அந்த நாட்டிய மங்கை சிலை இருக்கு இல்லையா, வெண்கலத்தால் செய்யப்பட்டது அது. அப்புறம் சுண்ணாம்புக்கல் சிலை, அதாவது பூசாரி அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அல்லாட்டி மதகுரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிலை கிடச்சிருக்கும். அதே மாதிரி மாபெரும் கூட்ட அரங்கு வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா மொஹஞ்சதரோவில் தான் கிடச்சிருக்கும். பெருங்குளமும் எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா மொஹஞ்சதரோவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 8வதாக வந்து அம்ரி. 9வதாக வந்து கோட்டிஜி.
10வது வந்து லோத்தல். லோத்தலில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா கப்பல் கட்டும் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லோத் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா வந்து இறந்த அப்படிங்கிறது பொருளாம். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லோத்தல் தான் வந்து ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட செயற்கை துறைமுகம். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், குறித்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோத்தல் இருக்கு இல்லையா, அதோட நீளம் வந்து 215, அகலம் வந்து 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 11வது இடமா தோலவிரா கண்டுபிடிச்சிருக்காங்க. தோலவிரா எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அங்கேருந்து முத்திரை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா முத்திரைகள் வந்து எந்த வடிவத்தில் சிந்துவெளி பகுதியிலேருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷனில் வந்து சதுர வடிவம், வட்ட வடிவம், இல்லாட்டி உருளை வடிவம், 3வதாக வந்து முக்கோண வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சராக வந்து அவங்க முக்கோண வடிவம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நகர நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்டால் மார்டிமர் வீலர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. எதனால் வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிறந்த நகர திட்டமிடல் இருந்திருக்கும். அதே மாதிரி கட்டிடக்கலை வேலைப்பாடு சிறப்பானதாக இருந்திருக்கும். அங்கே வந்து சுகாதாரத்துக்கும் தூய்மைக்கும் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. எடைகள் எல்லாம் கரெக்டாக அளவிட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து வேளாண்மைக்கும் கைவினை தொழில்களுக்கும் கரெக்டான அடித்தளம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஹரப்பாவில் வந்து சிறப்பான நகர திட்டமிடல் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதை 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்புன்னு பிரிச்சிருக்காங்க. மேல்நகர அமைப்புங்கிறது மேற்கு பகுதி, கீழ்நகர அமைப்பு அப்படிங்கிறது கிழக்கு பகுதி. மேற்கு பகுதி வந்து உயரமாக இருக்கும், அதே கிழக்கு பகுதி வந்து தாழ்வானதாக இருக்கும். மேற்கு பகுதி வந்து கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நகர நிர்வாகிகள் வசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிழக்கு பகுதி வந்து அதிக பரப்பு கொண்டதாக இருக்கும், அது வந்து பொதுமக்கள் வசித்த இடமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை பகுதியில் தான் என்ன இருந்துச்சுன்னா பெருங்குளம் இருந்துச்சு, அதே மாதிரி தானிய களஞ்சியமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடியது மெஹர்கர். இந்த மெஹர்கர் எங்கே இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய போலான் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் தான் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேளாண்மை கால்நடை வளர்த்ததற்கான ஒரு சான்றும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடம்னும் மெஹர்கரை சொல்கிறாங்க. இங்கே வந்து கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவுவதற்கான சான்றும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே மெஹர்கரை பற்றினது. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெருக்கள் வந்து வடக்கு தெற்காகவும் மேற்கு கிழக்காகவும் கரெக்டாக வெட்டி இருந்துச்சு, அது பார்க்க செங்கோண வடிவத்தில் வெட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகள் எல்லாம் 2 பக்கமும் சமமாக அமைக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லா வீட்லேயும் படிக்கட்டுகள் இருந்ததுனால 1 மாடி இல்லை 2 மாடி வரையிலும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ரூம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முற்றம், வீட்டுக்கு வீடு ஒரு முற்றம் இருந்துச்சு, ஒரு கிணறும் இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு முன்னாடி குளியலறை இருந்துச்சு, அதே மாதிரி வந்து கழிவறையும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே முக்கியமானது, கூற்று காரணத்தில் கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா குறித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்று இல்லை. அதே மாதிரி பெரிய தெருவாக இருந்துச்சுன்னா அதோட அகலம் வந்து 33 அடி இருந்துச்சுன்னும், சிறிய தெருவாக இருந்துச்சுன்னா அதோட அகலம் வந்து 9லேருந்து 12 அடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து கழிவுநீர் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே வந்து இங்கே எப்படி ட்ரைனேஜ்லாம் மூடி இருக்கு, அதே மாதிரி அவங்க காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல் தட்டை இல்லாட்டி செங்கல் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் மூடியிருக்காங்க. கரெக்டாக வந்து இடைவெளி விட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டையும் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெருங்குளம். பெருங்குளம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொஹஞ்சதரோலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடியது. இதோட நீளம்னு பார்த்தா 12 மீட்ரு, அகலம் வந்து 7 மீட்ரு, அதோட உயரம் வந்து 2.4 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீர் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தளத்துலையும் சுவர்லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயற்கை தார் இல்லாட்டி நீலக்கீல், அப்படி இல்லை அப்படின்னா ஜிப்சம் கலந்த சுண்ணாம்பு சாந்து, இது எது வேணாலும் கொடுத்துருப்பாங்க. இதை போட்டு வந்து பூசியிருக்கிறதுனால அதுலேருந்து நீர் கசியவே கசியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட பொதுக்குளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம மொஹஞ்சதரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளம் அப்படிங்கிறத. இந்த பெருங்குளம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னென்னா இது வந்து கோட்டை பகுதியில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுவும் தானிய களஞ்சியமும் கோட்டை பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் படிக்கட்டுகள் வந்து வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இருக்குது. உடை மாற்றத்துக்காக அறைகள் வந்து 3 பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடுதண்ணி, அதாவது நீராவி எங்கே கிடைக்குதுன்னா அதோட தென்மேற்கு திசையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நல்ல தண்ணி உள்ளே வரத்துக்கு கிணத்துலேருந்து தண்ணி கொண்டு வராங்க. வெளியேற்றத்துக்கான வழியும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் எங்கே காணப்படுதுன்னா ஹரப்பால. இந்த தானிய களஞ்சியத்தோட வெடிப்பில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகி கற்கி எங்கே இருக்குன்னா ஹரியானா ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இங்கே தான் தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட சுவர்கள் வந்து செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மிக பெரும் வந்து கூட்ட அரங்கு. இது வந்து மொஹஞ்சதரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் 20 தூண்கள் இருக்குது. அதே மாதிரி 4 வரிசைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிந்துவெளி மக்களோட வணிகம் மற்றும் போக்குவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து சக்கரம் இருக்கக்கூடிய வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து வணிகத்துக்கு ஆரக்கால் இல்லாத சக்கரத்தை தான் வந்து பயன்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க. இவங்க எந்தெந்த நாட்டோட வந்து கடல் வாணிகம் செஞ்சுருக்காங்கன்னா மெசபடோமியாவோடையும் பாரசீக வளைகுடா கூடயும் வந்து இவங்க கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க. அங்கே கண்டுபிடிச்ச உருளை வடிவ முத்திரைகள் இருக்கு இல்லையா, அந்த முத்திரைகள் வந்து சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகளோட ஒத்து போகிறதுனால இவங்க 2 பேத்துக்கும் இடையில வணிகம் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெசபடோமியா அப்படிங்கிறது பண்டைய சுமேர் பகுதி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், குவைத்து, சிரியா, பக்ரைன், ஓமன் இந்த பகுதி தான் வந்து பண்டைய மெசபடோமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போக்குவரத்துக்கு இவங்க என்னத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா காளையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது இல்லையா, அதனால தான். சுமேரியாவோட அக்காடிய பேரரசருக்கு உட்பட்ட அரசர் தான் வந்து நாரம் சின் அப்படிங்கிறவர். அவர் வந்து சிந்துவெளி பகுதியான மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கினதுக்கு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. இந்த மெலுக்கா அப்படிங்கிறதே சிந்துவெளி பகுதி தான் அப்படின்னு சொல்லி கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீளத்தை அளக்கிறதுக்காக இவங்க குச்சியில் வந்து அளவு குறித்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த லோத்தல் அப்படிங்கிறது சபர்மதி ஆறோட துணையாறான போகாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றின் கரையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கேள்வியும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குஜராத்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்னா இறந்த அப்படிங்கிறது தான் பொருள்னு முன்னாடியே பார்த்தோம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கேள்வியுமே வந்து இது ரிலேட்டடாக கேட்கக்கூடியது. இது 3மே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது மொஹஞ்சதரோலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தலைவரோட சிலை. இது வந்து ஒரு ஆண் சிலை. இது வந்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. இதோட நெத்தியில் என்ன இருக்குன்னா தலைப்பட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட வலது கை மேல் பகுதியில் வந்து ஒரு அணிகலன் அணிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமுடியும் தாடியும் வந்து நல்லா சேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரோட இடது தோளில் வந்து பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலாடை போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலையை வந்து பூசாரி அரசன் இல்லாட்டி மதகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுண்ணாம்பு கல் சிலை இல்லாட்டி ஸ்டீடடைல்ட்டால் வந்து செய்யப்பட்டது இல்லாட்டி நுரைக்கல் இல்லாட்டி மாக்கல் அப்படின்னு சொல்லி எது கொடுத்தாலுமே கரெக்டு தான். இதை குறித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட காதில் வந்து 2 ஓட்டை இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா அவர் வந்து தலையில் இருக்கக்கூடிய அந்த அணிகலன் இருக்கு இல்லையா, அதை வந்து காதோடு இணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தலில் தந்தத்தால் ஆன ஒரு அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து அந்த சமகாலத்திய நாகரிகங்களே இருக்கிறதுலே சின்ன அளவுகோல் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 1704 மில்லிமீட்டர் அளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட், குறித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மனிதன் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அதே மாதிரி பயன்படுத்தின உலோகம் எதுனா செம்பு அப்படிங்கிறதான். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது மொஹஞ்சதரோலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாட்டிய மங்கை சிலை தான். இதை வந்து நடன மாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெண் சிலை. இது எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு சர் ஜான் மார்சல் வந்து பார்க்குறாரு.
பார்த்தப்ப என்ன சொல்கிறாருன்னா, இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிலை செய்யக்கூடியது வந்து கிரேக்கர்கள் வர வரையிலும், இந்தியாவுக்கு அவங்க வர வரையிலும், அவங்களோட காலம் வரலும் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு கலை இருந்ததே தெரியாது. இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. நான் நினச்ச மாதிரியே அப்படியே இருந்துச்சு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த நடன மாது அப்படிங்கிற சிலை வந்து எத்தனை வருஷத்துக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி கேட்டால் 3000 வருஷத்துக்கு வந்து முன்னாடி இருந்தது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேவிடி வளாகம், அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கேவிடி அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெயர்கள் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தானில் இருந்த ஊர் பேர் வந்து கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உறை, கூடல்கர் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருந்த தமிழ்நாட்டு பெயர்கள் வந்து கொற்கை, பூம்புகார், இது ரெண்டுமே துறைமுக நகரங்கள். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருந்த ஆறுகளோட பேர் வந்து காவிரி, பொருன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பாகிஸ்தானில் இருந்த ஆறுங்களோட பேர் வந்து காவேரி வாலா, பொருணை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாங்கன்னா, பருத்தியை யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய. அதுக்கப்புறம் கம்பளியும் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நூற்கவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு சான்றா சுழல் அச்சுக்கள் கிடைச்சிருக்கு. அதுவும் முக்கியமான பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், குறித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிந்துவெளி மக்களுக்கு வந்து தெரியாதது என்னென்ன அப்படிங்கிறாங்க. அது வந்து இரும்பு அவங்களுக்கு தெரியாது, குதிரையையும் தெரியாது. அதே மாதிரி அவங்களால வந்து பயிரிடப்படாத ஒரு பயிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து கரும்பு. இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், குறித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்க அணிகலன் செய்யறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவப்பு நிற மணிக்கற்கள், அதாவது செம்மணிகள்னு சொல்லக்கூடிய கார்னிலியனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அணிகலன்கள் வந்து ஆண் பெண் இருவருமே அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து மட்பாண்டங்கள், பானை வந்து சிவப்பு கலரில் செஞ்சுருக்காங்க. அது மேலே கருப்பு கலரை கொண்டு அதில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட சமய நம்பிக்கை, இவங்க எப்பொழுதுமே தாய் தெய்வ வழிபாட்டை வந்து பின்பற்றிருக்காங்க. இதுவும் முக்கியமான கொஷின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அரச மர வழிபாட்டையும் மேற்கொண்டிருக்காங்க, லிங்கத்தை வழிபட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹரப்பா வந்து எப்போ வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சதுன்னா, கிமு 1900 தான் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இந்த கேள்வியும் வந்து ரொம்ப தடவை வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதுக்கான காரணங்கள், எப்படிலாம் ஹரப்பா வந்து வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரணமுமே முக்கியம், ஏன்னா கூற்று காரணத்தில் கேட்குறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளப்பெருக்குனால அழிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழல் மாறினதுனால அழிஞ்சிருக்கலாம். மூணாவதாக படையெடுப்பு, ஆரியர்கள்லாம் படையெடுத்து வந்தாங்க இல்லையா, அதனால அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், அந்த மாதிரி விஷயத்தினால அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காலநிலை மாற்றத்தினாலேயும் அழிஞ்சிருக்கலாம். அப்புறம் காடுகள் அழிந்ததுனாலேயும் அந்த இது நாகரிகம் வந்து இல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தொற்று நோய்கள் வந்து பரவுனதுனாலேயும் அந்த மக்கள்லாம் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து இதுக்கான ரீசனாக சொல்கிறாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்குது இல்லையா, அந்த இடம் வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து சிந்துவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு சில சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, உலகின் மிக பழமையான நாகரிகத்தில் ஒன்று தான் சிந்துவெளி நாகரிகம். 4 நாகரிகங்கள் இருக்கு இல்லையா, பழமையான நாகரிகம், அதில் வந்து பெரிய பரப்பளவு கொண்டது எது அப்படின்னா அது சிந்துவெளி நாகரிகம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எதுனா அது சிந்துவெளி நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட பொதுக்குளம் எதுனா அது பெருங்குளம் தான். அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? மொஹஞ்சதாரோவில். அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கும்போது மேற்கு சைடில் பலுச்சிஸ்தானினுடைய மக்ரான் கடற்கரை வரையிலும் அப்படிங்கிறாங்க. அதே கிழக்கு சைடில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு அது வரையிலும் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரையிலும் பரவி இருக்குங்கிறாங்க. தெற்கு சைடில் மகாராஷ்டிரா வரையிலும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 9th புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, வடக்கு சைடில் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சோட்டுகைனோ, அதே மாதிரி வந்து கிழக்கு சைடில் வந்து ஆலம்கீர்பூர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. தெற்கு சைடில் வந்து டைமாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே வந்து மேற்கு சைடில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
சாட்டுகை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சாட்டுகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தான் ஷார்ட்கட் வந்து நியூஸ் அப்படிங்கிறது வந்து அதோட டைரக்ஷன் நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத். இதில் வந்து ஷார்ட்டாக இருக்க ஆளுங்க வந்து சட்டுன்னு டைவ் அடிச்சிருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்த் சைடில் சாட்டுகை, ஈஸ்ட் சைடில் வந்து ஆலம்கீர்பூர், வெஸ்ட் சைடில் வந்து சட்கா ஜெண்டோர், அதே வந்து சவுத் சைடில் வந்து டைமாபாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிசே பிரமிடு. இது வந்து பொது ஆண்டுக்கு முன் 2500 குஃபு அப்படிங்கிற மன்னனால் கட்டப்பட்ட ஒரு சுண்ணாம்புக்கல் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொன்றும் வந்து 15 டன் எடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உர்ஜிகுராட் அப்படிங்கிறது என்னன்னா ஊர் நம்மு அப்படின்னு சொல்லக்கூடிய மெசபடோமியா மன்னரால் வந்து அவரோட காலத்தில் கட்டப்பட்ட சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக கட்டின ஒரு கோயில் தான் அது. அடுத்து அபு சிம்பல் அப்படிங்கிறது 2ஆம் ராமசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எகிப்து மன்னனால் கட்டப்பட்ட ஒரு இரட்டை கோயில் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அபு சிம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட்டட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் பார்க்கலாம். புக் பேக் கொஷின் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து இரும்புங்கிற ஆப்ஷன் இருக்குது. இரும்பு வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. உலோக காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்தின காலம் வெண்கல காலம் தான் சிந்துவெளி நாகரிகத்தோட காலம்னு சொல்லி. தேர்ட் கொஷின், ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்னன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் அப்படிங்கிறது தான். அடுத்து 4வது கேள்வி, கூற்று வந்து ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். இது கரெக்ட். அடுத்து காரணம், திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதனால் இருந்ததுனால தான் ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 5th கொஷின், கூற்று வந்து ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து காரணம், ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது, அவங்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது, அதுவும் கரெக்ட். ஸோ கூற்றும் காரணமும் சரி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து கூற்று, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்து காரணம், கடலில் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை வந்து கணித்த பின் வந்து கப்பல் கட்டும் தளத்தை கட்டி இருப்பது. இது ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பார்க்கக்கூடியது கொஷின் நம்பர் 7. கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை அப்படிங்கிறது, அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அப்போ தெரியலைங்கிறது இது தப்பு. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டனன்னு கொடுத்துருக்காங்க. வீடுகள் வந்து சுட்ட செங்கலை வச்சும் கட்டியிருந்தாங்க, சுடாத செங்கலை வச்சும் கட்டியிருந்தாங்க, சூரிய ஒளியில் உலர வச்ச செங்கலை வச்சும் கட்டியிருந்தாங்க, அப்போ அதுவும் தப்பு. அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னா, கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இரும்பை பற்றியே தெரியாது, அப்போ ஆப்ஷன் சியும் வந்து தப்பு. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகள் வந்து இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 8th கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட். அடுத்து 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு காணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட். அடுத்து 3வது பாயிண்ட், தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் கரெக்ட். இதுல எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து 9th கொஷின், பொருந்தாதது எது அப்படிங்கிறாங்க. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். இதில் எல்லா விலங்கை பற்றியும் தெரியும், அவங்களுக்கு குதிரையை பற்றி மட்டும் தெரியவே தெரியாது. ஸோ ஆப்ஷன் 5 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 10th கொஷின், தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஎஸ்ஐக்கு ஜான் மார்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஏஎஸ்ஐயோட இயக்குனராக யார் இருந்திருப்பாங்கன்னா ஜான் மார்சல். அப்போ அதுவும் கரெக்டு. கோட்டை 2வது, தானிய களஞ்சியம் கோட்டை பகுதியில் தான் எங்கே இருந்துச்சு, ஹரப்பாவோட தானிய களஞ்சியம் வந்து காணப்பட்டுச்சுன்னு படித்தோம் இல்லையா, அப்போ அதுவும் கரெக்டு.
அடுத்து லோத்தல் கப்பல் கட்டும் தளம். ஆமாம், லோத்தலில் சபர்மதி ஆற்றினுடைய துணையாறான போகாவா அப்படிங்கிற ஆற்றின் கரையில் தான் கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு. அப்போ இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்கள், 4வது ஆப்ஷன் ஹரப்பா நாகரிகம் காவேரி ஆறில் தான் தோன்றுச்சுங்கிறாங்க. அது சிந்து ஆறு அப்படின்ட்டு இருந்தால் தான் கரெக்டு. அப்போ இதுதான் வந்து தப்பான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்ம 10th கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 11th கொஷின், டேஸ் நாகரிகம் மிக பழமையான நாகரிகம்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் மெசபடோமியா. ஏன்னா அதுதான் வந்து 6500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தோன்றுனது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 12th கொஷின், இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவியர் உதவியுடன் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 13, சரியா தவறா? இதில் ஃபஸ்ட்டு வந்து மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட். அடுத்து 2வது கொஷின், இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. அடுத்து தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்ட். அடுத்து 4வது பாருங்க, முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. யார் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்குனாங்கன்னா சுமேரியர்கள் தான் வந்து உருவாக்குனாங்க. அடுத்து 14 வந்து பொறுத்துக, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது இறந்தோர் மேடு அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அடுத்து வெண்கலம் அப்படிங்கிறது உலோக கலவை, கோட்டை அப்படிங்கிறது மேடான பகுதி, கார்னிலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணிக்கல். அப்போ 3, 4, 2, 1. 15th கொஷின், எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இரும்பு அப்படிங்கிறது தான். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது, குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து 16th கொஷின், ஃபஸ்ட்டு பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சீனர்கள் அப்படிங்கிறது தான். 17வது கொஷின், நீர் கசியாமல் இருக்க பூசப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் இயற்கை தார் அப்படிங்கிறது தான். 18வது கொஷின், கப்பல் கட்டும் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. லோத்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி தான், நல்லா குறிச்சிக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி, இந்திய தொல்பொருள் ஆய்வியல் துறையின் இயக்குனராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் தான். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 20வது கேள்வி, மொஹஞ்சதாரோவை விட பழமையானது எதுன்னு கேட்குறாங்க. ஹரப்பா அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதோட புக் பேக் கொஷின் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கொஷினும் நான் கொடுக்கல. எனக்கு முக்கியமாக வந்து டிஎன்பிசியில் எது கேட்பாங்களோ புக் பேக்கில் அது மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ 1/2 ஹவருக்கு மேலே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிந்துவெளி நாகரிகம் வந்து இன்னும் 9th 11th இருக்குது. அதை முடிச்சுட்டு ஹோலாக சிந்துவெளி நாகரிகம் இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நிறைய பேர்த்துக்கு வீடியோ வந்து ஷேர் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.